நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாரும் 6 மணி ஆன உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வா வந்து வெளியில் லைட்டை போடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே லைட்டு போடுறோமோ இல்லையோ, வெளியே வந்து லைட்டு போடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து ஸ்ரீதேவியும் மூதேவியும் வந்து நகர்வலம் வருவாங்களாம். அந்த நேரத்தில் யாரோட வீட்டில் வந்து வெளிச்சம் வந்து எரியுதோ அங்கே ஸ்ரீதேவி போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்களாம். அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன வீட்டில் வந்து சந்தோஷம், சாந்தி, செல்வம் இது எல்லாமே வந்து தங்கிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி யார் வீட்டில் வந்து விளக்கு எரியாமல் இருட்டாக கிடக்கோ அவங்க வீட்டில் வந்து மூதேவி போய் தங்கிடுவாங்களாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்களுக்கு வந்து கஷ்டமும் துயரமும் எப்பவுமே வந்து கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால தாங்க நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாரும் எப்பவுமே வந்து மாலை நேரத்தில் வீடு வந்து இருட்டாக போடக்கூடாது, லைட்டு போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சின்ன வெளிச்சம் தாங்க உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டம், அமைதி, செல்வம் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் இனிமே வந்து 6 மணி ஆன உடனே விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. நம்ம வீட்டுக்குள்ளே லைட்டு போடுறோமோ இல்லையோ, அந்த வெளியில் முற்றத்தில் வந்து பார்வைக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த வீடு வந்து லைட்டு வெளிச்சத்தில் தெரியணும். உங்கள் வீட்டில் வந்து யார் வந்து குடியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.